ஹே கைஸ், கிட்டத்தட்ட 20 மீம் பேஜ் அவங்களோட ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது, அந்த மாதிரி கன்வர்சேஷன் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களோட ஃபோட்டோஸ் வேணும், உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எனக்கு வேணும், ஷேர் பண்ணுங்கள், நான் என்னோடது ஷேர் பண்ணுறேன், அந்த மாதிரி லிமிட் கிராஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இதை வந்து காக்காபின்ற மீம் பேஜ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நான் அவரை மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் அவரோட ஸ்டோரி ஹைலைட்டை பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், எனக்கு உங்ககிட்ட பேசணும். என்ன மேட்டர்னா, ஆன்லைனில் பார்க்குற யாரையும் நம்பாதீங்க, இதெல்லாம் எனக்கே தெரியும்டா, நீ இன்னும் பூமர் மாதிரி பேசாதன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ விக்டிம்ஸ் இப்போ வரைக்கும், அதில் பாதி பேர் மைனர், இன்னும் நிறைய மீம் பேஜ் எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. புதுசாக இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரும் டீனேஜ் மக்களே, இது உங்களுக்கு தான். என்னன்னா, இப்போ ஒரு மீம் பேஜ் இல்லை, நார்மலாக ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஜுக்கு ஒரு 50K இல்லை 100K ஃபாலோவர்ஸ் இருக்குது. அந்த பேஜ் வந்து உங்ககிட்ட பேசுதுன்னா அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களும் நீங்களும் ஒன்று தான். 100K ஃபாலோவர்ஸ் இருக்குன்றதுனாலலாம் அவங்க நல்லவங்கலாம் ஒன்றும் இல்லை. 100K ஃபாலோவர்ஸ் ஏன் இருக்காங்கன்னா, அவங்க போடுற கண்டென்ட் நல்லாயிருக்கும், இல்லை அவங்க எடிட் பண்ணுற ஸ்டைல் ஏதோ ஒன்று பிடிச்சி போய் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லவங்கலாம் யாரும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யாரையும் நம்பாதீங்க. அதுக்காக அவங்க யாரையும் நான் பேச வேணான்னு சொல்ல, பேச வேணான்னு சொல்கிற உரிமையும் எனக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, அந்த லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. அந்த லிமிட்குள்ளே பேசுகிறவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணுறவங்கள அந்த நிமிஷமே ரிப்போர்ட் கொடுத்து பிளாக் பண்ணிவிடுங்க, பேசாதீங்க. அவ்வளோதான்.